பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தேசிய மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பினர். அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேட்டியளித்த வீராங்கனைகள் தங்கள் பயிற்சியாளரும் தாக்கப்பட்டதாகவும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறினர். துணை முதலமைச்சர் தலையிட்ட பிறகு தங்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். அவங்களை திரும்பி ரிட்டர்ன் அடித்தேன். என் பிளேயர்ஸ்லாம் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் கோச்சஸ்லாம் மறிச்சு விடுறதுக்கு தான் வந்தாங்க. அது அடிச்சுங்கிறத மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ எல்லாம் பிரிச்சு விடுறது அது ரொம்ப சண்டையாச்சு. அபிஷியல்ஸும் எதுவுமே பண்ணல. எங்களை அவங்களும் வாண்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சை கூட்டிட்டு போய் ஆக்சுவலாக அவங்க அடிச்சாங்க. நாங்கள் சரி பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப எங்களுடைய கோச்சுக்கு ரெண்டு கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ள பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிட்டு போய் அவங்க தான் அடிச்சாங்க. இல்லை அவங்க லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கட்டுமே பேசிட்டாங்க. டெப்டி சிஎம் அவங்கள்ட்ட பேசிட்டாங்க. எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நார்த் சைடுமே சரி, டெப்டி பேசினோடனே எல்லாமே ரொம்ப இதாக நடந்துச்சு.